ஹாய் வியூவர்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் யூஸ் பண்ணி பயோட்டின் ஹெல்த் மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மக்கானா சீட்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம், நட்ஸ் சீட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போ இது ஒரு பேன் வச்சு நம்ம ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் வறுத்துக்கலாம். மக்கானாவை ஒரு 7 நிமிஷம் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் லெவலில் வச்சே வறுத்துக்கோங்க. இது போல் மக்கானாவோட வெளிப்புறம் லேசாக செவந்ததும் ஒரு 2 நிமிஷம் லேசாக செவக்க ஆரம்பித்ததும் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் இது போல் வறுத்து விட்டு எடுத்து இது போல் க்ரஷ் பண்ணும்போது நல்ல பொலன்னு எதுவது க்ரன்ச்சியாக நொறுங்கணும். இப்போ மக்கானா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிலக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். நிலக்கடலை 1/4 கப், கருப்பு உளுந்து 1/4 கப். இப்போ இதையெல்லாம் பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிலக்கடலை அளவு கூட போடணுன்னாலும் 1 கப் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வால்நட் 1/4 கப் போட்டிருக்கேன். வால்நட் ஒரு 4 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் 3/4 கப். வால்நட் 4 நிமிஷம் வறுத்து தான் அதுலேயே பாதாம் போட்டு பாதாமை ஒரு 4 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ 3/4 கப் பம்ப்கின் சீட் போட்டுக்கோங்க. பம்ப்கின் சீட் செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு சீட்ஸை வறுத்துக்கோங்க. இப்போ சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதுவும் 3/4 கப். இதையும் வறுத்து எடுத்துட்டு கருப்பு எள்ளு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ கருப்பு எள்ளு நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1/4 கப் ஃப்ளேக்ஸ் சீடும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன், குட் ஃபேட், ஒமேகா 3 இது போல் நிறைய பெனிஃபிட் நிறைஞ்சதாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் ஒரு 3 பிஞ்ச் அளவு சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காயோட சாஃப்ரான் ஆட் பண்ணும்போது இந்த ட்ரிங்க் ரொம்பவே மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாலில் கலந்து குடிக்கும்போது. இப்போ இதை ஆற விட்டு வறுத்து எடுத்தது ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு இதை அரைங்க. ரொம்ப வேகமாக அரைச்சிங்கன்னா இந்த சீட்டில் இருக்கக்கூடிய ஆயில் ரிலீஸ் ஆகி கட்டி பிடிச்சிக்கும் பவுடர். அதனால் பல்ஸ் மோடில் கேப் விட்டு இது போல் பொலன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக மிக்சியில் அரைச்சிட வேணாம். ஸோ மக்கானாவை ஃபஸ்ட்டு அரைச்சா அதோட அரைச்ச இந்த சீட்ஸ் அதில் நான் கலந்து மிக்சியில் ஒரு சுற்றி ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பயோட்டின் ஹெல்த் மிக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி பண்ணலையே அந்த அளவுக்கு வீட்டில் ஒரே வாசமாக இருந்ததுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் இது கூட கருப்பட்டி, வெல்லம், சர்க்கரை, உங்களுக்கு எந்த ஸ்வீட் போட்டுக்க விருப்பம் இருக்குதோ, இல்லை ஸ்வீட்டே இல்லாமல் கூட இதை அப்படியே சூடான பாலில் கலந்து கூட நீங்கள் அப்படியே குடிக்கலாம். 150 ml மில்க்குக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். சூடான மில்கில் கலந்தும் நீங்கள் குடிக்கலாம், இல்லை இது போல் ஒரு கொதி விட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட் அதிகப்படியாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ஹை ப்ரோட்டீன், குட் ஃபேட் நிறைஞ்ச இந்த ஹெல்த் மிக்ஸிங்க நீங்களும் செய்யுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.